தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா மொறுமொறுன்னு நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதெல்லாம் நம்ம சுத்தமாக எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் முந்திரி வறுத்துக்கலாம். சுத்தமாக எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிரும். இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை போட்டு அதுவும் நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதையும் அதே பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இதுலேயே நம்ம 2 பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பிரியாணி அரிசிக்கு பாசுமதி ரைஸுக்கு நம்மளுக்கு 2 கப் தேங்காய் பால் தேவைப்படும். நான் 1 மணி நேரம் முன்னாடியே பாசுமதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ பால் சேர்த்திக்கலாம். இதுக்கு முழுக்க பாலே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவைப்பட்டால் நிறைய பெரிய அளவில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இது கூடவே நம்ம கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ் எல்லாம் நம்ம வெங்காயம் வதங்கும் போதே போட்டு வதக்கிக்கலாம் தேவைப்பட்டா. இதுக்கு இந்த இந்த ஸ்டேஜில் இப்போ உப்பு போட்டுட்டு கூடவே நெய் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கும்போது நம்ம உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் உப்பு. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை கலந்துக்கலாம். அரிசியெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போடும்போது நல்லா ஆவியெல்லாம் வெளியே போகாத மாதிரி எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி பார்த்து டைட்டாக மூடி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். இதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம டெய்லி சாப்பாடு, சாம்பார், ரசம்னு சாப்பிட்றத விட இது ஒரு நாள் செய்யும்போது நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது நல்லா நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப மணமாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம், முந்திரி, திராட்சை எல்லாம் நம்ம போட்டு கலந்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யிலேயே வறுத்துருக்கிறதுனால இது ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதுக்கு நம்ம சைடிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், பன்னீர், சில்லி கோபி எது வேணாலும் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
நான் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி, இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.